முட்டாள்னே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இன்னைக்கு 3வது நாள் நண்பர்களே, நல்லமுடி வியூ பாயிண்ட்ஸ் பார்க்க வந்தோம். ஆனா ஃபுல்லா வந்து மிஸ்ட் ஓவரா இருக்கு. நீ போய் எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்றதுனால வேணாம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ணோம். இங்கே அந்த வியூ பாயிண்டோட இதுவும் நல்லா இருக்கு. இதுவே எப்படி இருக்குன்னா உள்ள அப்போ எப்படி இருக்கும் பாத்துங்க. இன்னும் ஒரு 500 மீட்டர் உள்ள நடந்து போகணும் அப்படின்னாங்க. ஆனா இது செம்ம வியூ பாயிண்டா இருக்கு. இதுவும் காலு தூக்கும், நல்லா தூக்குமா? சரி ஓகே, இது ஓகே. சேமா தூக்கணும் 3 பேர். ஆடிக்கிட்டே தானே போனோம். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் கால் தூக்கம் பண்ணாத சிஸ்டர், கால் தூக்க சட்டால நான் சொல்றேன்னா இந்த பொசிஷன் போங்க, இது கரெக்டா இருக்கும். நாலு பேர் கை கொத்துங்க, பண்ணிட்டு இந்த பொசிஷனுக்கு போங்க. யாராவது ஒழுங்காக ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக ஒண்ணு சொல்லுங்க. என்ன பாட்டுக்குது அது இல்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீ தரையே பார்க்க கூடாது, அங்க பாக்கணும். அப்படியே பாக்கணும். நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஆறு. இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு அதிகமாக வரும் அப்படின்றத ரொம்ப அபாயகரமான ஆறு அப்படின்றாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். உள்ளே இறங்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அது மீறி இறங்கியிருக்காங்க நிறையா பேர். இங்கே போர்டே வச்சுருக்காங்க, மழை காலத்தில் திடீர்னு வெள்ளம் அதிகப்படியாக ஏற்படும், அதனால் யாரும் இறங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வால்பாறை வந்து இன்னைக்கு 3வது நாள். ஃபர்ஸ்ட் நாள் வந்து சுற்றி பார்த்தது, அப்புறம் நேற்றும் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு 3வது நாள். எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அப்படியே கிளம்புறோம். அதான் போகிற வழியில் ஒரு இடமா பார்த்துட்டு கோயம்புத்தூரில் போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து கிளம்பிடுவோம். அடுத்து அந்த 3 இடம் சொன்னோம்ல, அந்த 3 இடம் எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும், கன்ஃபார்மாக தெரில. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வெள்ளைமலை டனல் ரிவர். என்ன, வெள்ளைமலை டனல் ரிவரை பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ரிவரு, அந்த ஆறு ஓடுது. அந்த ஆறு எங்கேருந்து வருதுன்னா டனல் எங்கே இருக்கு காமிக்குமா? மலையை உடஞ்சி அந்த டனல் வச்சுருக்காங்க. சரியான ஃப்ளோவில் போகுது தண்ணி. இங்கே வந்து சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுது மேலேருந்து, மலை மேலேருந்து சின்னதாக அருவி மாதிரி. வாங்க, வால்பாறையிலே இருக்குது, நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு நாள் தான் இல்லை. வரீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் பிளான் பண்ணி வரணும். எக்கச்சக்கமான இடம் இருக்குது வால்பாறையில் சுற்றி பார்க்கறதுக்கு. இந்த பாலத்து மேலே நடந்து போகக்கூடாதுன்ட்டு கேட் போட்டிருக்காங்க. கேட் போட்டு லாக் போட்டு தான் வச்சுருக்காங்க. பாலத்து மேலே போகக்கூடாது 2 பக்கமும். அதான் மலையை குறைஞ்சி தானே வந்திருக்கு, மலையை குறைஞ்சி தான் வந்திருக்கு. அது தெரில. அடுத்து எங்க மச்சான்? கருமலை ஃபால்ஸ் அண்ட் சர்ச். கருமலை ஃபால்ஸா? அப்படியே சர்ச். கருமலை ஃபால்ஸ் அங்கே போயிட்டு அப்படியே பார்ப்போம்.
இங்க சீக்கிரம் இங்க வா. இங்கால எப்படி ரசிக்கிறான் பாரு. அங்க போறாங்க மேல ஒரு சிப்பு கீழே ஒரு சிப்பு. அண்ணன் ஆர்க்கு நைஸ் வளர்ல. சிரிக்கா. இது கருமலையா, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. அது முன்னாடியே எடுக்க வேண்டியது மொட்டம் கருமலை ஃபால்ஸு, அது ஆறு. பேருக்கு ஏற்ற மாதிரியே அடர்ந்து கருப்பாக தான் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக சூழ்ந்து நல்லா இருக்குது. இது வந்து முனீஸ்வரன் கோயில். மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது. வேளாங்கண்ணி அம்மா ஆலயம் சர்ச் இருக்குது. அப்படியே போவோம். நம்ம ஊரும் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பிடிக்காது. நீங்க வரணும்னு தோணும், ஒரு சிட்டிக்குள்ள போய் வாங்கணும்னு தோணும். நீ என்ன குழம்பு வைப்ப? எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் ஆபத்துக்கு மட்டும்தான் சுத்தனி சூப்பரா செய்வேன். சுத்தனியா கை விட்டு பாப்பியா? பத்து குளம் பண்ண கட்டி வச்சா கட்டி இவ்வளவு அச்சாட்டா கலாய்கிறான். வாக்கு மூலமா கொடுக்குறா. யார் யார போட்டா? இரு. ஐயா அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒரே டைம்ல 300 உயிரை காலி பண்ணிட்டாரு. எறும்பு போயிட்டு படப்படியா ஒரே அடி. எறும்பு நசு இருந்தா அப்புறம் வேற 10ல இப்ப எவ்வளவு ஆர்வமா சொல்லிட்டாங்க. ஆனந்தம் ஆஞ்ஞான இப்போ தெளிவாதது இது. எப்பவுமே இங்க இருக்குதுங்க. கண்டென்ட் முடிஞ்சிருச்சு.